வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு வைகாசி 8ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானத்தில் சூரியன் உள்ளதனால் தேவையில்லாத வார்த்தைகளில் மட்டும் விட்டுவிட்டு கோபப்பட்டு குடும்பத்தினரோ மற்றவர்களை பற்றி குறை சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். தேன் தடவிய வார்த்தை ஒருவித பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். பணம் தேவையில்லாத டாம்பிகத்திற்காக செலவு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இன்று அதற்குண்டான விலையை கொடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீணாக மற்றவர்களை குறை கூறுவதோ புறம் பேசுவதோ தவிர்த்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் ஈடுபாடோ அந்த விஷயத்தில் தைரியமாக ஈடுபடுங்கள். வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அசையா பொருள் வாங்குவதற்கு சம்பந்தப்பட்டு பேசுவதோ அல்லது முடிப்பதோ பெரிய அளவுக்கு வெற்றியும் அனுகூலத்தையும் தரும். எதிர்பார்க்காத திடீர் பணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஆதரவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருந்த நிவர்த்தி காணப்படும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வும். இருக்கின்ற உத்தியோகத்தை மாறி வேறு உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய சிலருடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். கடல் கடந்து தொழில் நிமித்தத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். விசா போன்ற பிரச்சனைகளிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலரால் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதனால் நிதானம். யாரை பற்றியும் யாரிடத்திலும் புறங்கூறாதீர்கள். தொலைபேசியில் பேசுகின்ற சமயத்தில் கூட மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் எந்த டெலிஃபோனாக இருக்கட்டும் மிக கவனமாக பேசுங்கள். யாரை பற்றி தேவையில்லாத இவர் நம்மளை நம்பி இருக்கலாம் என்று நினைத்து பேசுபவர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். வெளிவட்டாரம் மற்ற விஷயத்தில் எல்லாம் சங்கடங்கள் இல்லாமல் இருந்தாலும் நீங்களாகவே தேவையில்லாமல் அதை குழப்பி பெரும் சிக்கல்களையும் தகாத வார்த்தைகளை கூறி பெரிய அளவு பிரச்சனைகளும் காணப்படும். வண்டி வாகனத்தில் செலுத்துகின்ற சமயத்தில் டிரைவர் செலுத்தினாலும் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுடைய தலையாய கடமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து நிவர்த்திக்கு காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுபவிரய பிராப்தம் காணப்படுகிறது. சுப செய்திகள் அனுகூலத்தை பெற்றுத்தருகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை ஏற்படுத்துவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எந்த ஒரு விஷயமும் யோகத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுவதை தனிப்பட்ட முறையில் செல்வாக்குடன் அதை நிலைநிறுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது. வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது. அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம். நீங்கள் யாரையே நம்பி பணம் கொடுத்திருந்தால் அந்த பண அமைப்பில் பாதிப்புகள் காணப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியம் இருந்தால் அதை தைரியமாக எடுத்து முடியுங்கள். பண வரவு இல்லை, அப்படி வரவில்லை என்று பயந்திருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்திகள் காணப்படுகிறது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. புது வரவுக்கும் குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவை குலைப்பதற்கு சிலர் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக கவனம். அவர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. சூரியனின் ஆதிக்கம் அற்புதமாக உள்ளதனால் அரசு துறையில் மிகப்பெரிய யோகங்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கழிவுப்பாதை உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் இன்று மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வலுப்பெறும். பெரிய முயற்சிகள் வெற்றிகள். எதிரிகள் வந்து சரணாகக்கூடிய காலகட்டங்கள். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். உங்களை நம்பி இருந்தவர்களுக்கு புத்துணர்வு அளிக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகள் வந்து உங்களிடத்தில் சரணடைந்தக்கூடிய அமைப்பை காட்டும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். புது அமைப்பு, புது விஷயங்கள், சுபகாரிய அமைப்பு, படைப்பாளிகளுக்கு பாராட்டு, பெரிய மனிதர்களின் சந்திப்பு என்று சகல விதத்தில் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உலகத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனையான ஒரு விஷயம் என்று தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள். வாக்குஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உண்டான இனிமையான சூழ்நிலை. அதே சமயம் தேக ஆரோக்கியம், இடது பக்க தேக ஆரோக்கியம். இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்லது. தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. தைரியம், தன்னம்பிக்கை ஏற்றம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு இருந்த அமைப்பு நிவர்த்தி. அதே சமயம் உத்தியோகம், தொழில் அமைப்பில் பெரிய அளவு முதலீடுகள் விஷயத்தில் மிக கவனம். பயணங்கள் அனுகூலங்கள். இரத்த பந்த உறவுகள் வீட்டுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய நல்ல பிராப்தங்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான யோக பலங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.